Hi, hello, welcome to Learn Max Easier. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கிளாஸ் 10th NCERT CBSEல இருக்கக்கூடிய சாப்டர் நம்பர் 1 எக்ஸசைஸ் 1 தேர்ட் ப்ராப்ளம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோஸில் நம்ம செகண்ட் ப்ராப்ளம் LCM into HCF is equal to product of two numbers-ங்கிற அந்த தியரம் போட்டோம். அதுக்கு முன்னாடி prime factorization பண்ணி பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோவில் we are going to continue that exercise. Find the LCM and HCF of the following integers by applying prime factorization and prime factorization method. First one 12, 15, 21. Okay, so the first one, let me start. The first one 12, 15 and 21. Okay, 12, 15 and 21. So, இப்போ 12க்கு உரிய factorization எழுத போறோம். Okay, so 12 எப்படி factorize பண்ணலாம்? 2 into 6 பண்ணலாமா? 6 எப்படி எழுதிக்கலாம்? 2 into 3 into 2 எழுதலாமா? அப்ப என்ன வந்துரும்? 2 square into 3. Okay, 2 square into 3 தான் என்னது? 12க்கு உரிய ஆன்சர். அடுத்து prime factorization. இப்போ அடுத்து 15 எப்படி எழுதலாம்? 3 into 5 is 15. அடுத்து 21க்கு என்ன எழுத முடியும்? 7 into 3. ஓகே, 7 into 3 தான் என்னது? 21. இதை விட்டு வேற எதுவும் எழுத முடியுமா? நோ. சரி, ஓகே. இப்போ வாங்க 12, அதுக்கு என்ன எழுதுறோம்? 2 square into 3. அடுத்து 15க்கு என்ன எழுதுறோம்? 3 into 5. அடுத்து 21க்கு என்ன எழுதுறோம்? 7 into 3. ஓகே, 7 into 3. இப்போ இதுல எல்லாத்துலயுமே காமனா என்ன இருக்கு? இந்த 3. ஓகே, இந்த 3 தான் என்னது? எல்லாத்துலயுமே காமனா இருக்குது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? HCF is equal to 3. ஓகே, HCF என்னன்னு சொல்லியாச்சு, 3ன்னு சொல்லிட்டோம். அப்ப LCMக்கு என்ன பண்ணணும்? HCFக்கு எடுத்த பேர்ல இருந்து ஒரே ஒரு நம்பர் தான் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ அப்ப 3 ஒரே ஒரு பேரா இருக்கு, அதுல இருந்து 3 மட்டும் எடுத்துக்கிட்டேன். அப்ப பாக்கி 12ல என்ன இருக்கு? இந்த 2 ஸ்கொயர் பாக்கி இருக்கு. ஸோ 2 ஸ்கொயரை 2 into 2ன்னு எழுதிக்கிட்டேன். இங்க 15ல என்ன இருக்கு? இந்த 5 இருக்கு. அப்ப அத into 5 எழுதிக்கிட்டேன். இங்க 21ல என்ன இருக்கு? 7 இருக்கு. அப்ப into 7. ஓகே, ஸோ 3 2s are 6 into 2 5s are 10 into 7. அப்ப என்ன வரும்? 6 into 70. 6 into 70 எவ்வளோ? 6 into 7 will be 42. ஒரு 0 ஒன்று சேர்த்துக்க வேண்டியதான். ஸோ அப்போ HCFங்கிறது 3, LCMங்கிறது 4, 20 is the answer. ஸோ ஃபர்ஸ்ட் கேள்விக்கு இதுதான் ஆன்சர். இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷனுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? செகண்ட் சப்டிவிஷன் ப்ராப்ளம் என்ன? 17, 23, 29. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாமே என்ன நம்பர்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். இது எல்லாமே பிரைம் நம்பர்ஸ் கொடுத்துருக்கிறது. எல்லாமே என்னது? பிரைம். ஓகே, 17, 23, 29. அப்போ 17ஓட ஃபேக்டர்ஸ் என்ன வரும்? 17 into 1. அடுத்து 23க்கு என்ன வரும்? இதுவும் பிரைம் தானே, ஸோ 23 into 1. அடுத்து 29, இதுக்கு என்ன வரும்? 29 into 1. அப்போ இது எல்லாத்துக்குமே காமன் என்ன இருக்கு? எல்லாத்துக்குமே 1 தான் இருக்கு. ஸோ அப்போ HCF is equal to என்னது? 1. இப்போ LCM என்னது? இப்போ இதில் என்ன எடுக்கணும்? 17, 23, 29. பேர் ஆனதுல இருந்து ஒரே ஒரு நம்பர். இப்போ பேர் ஆனது 1. 1 into 17. ஓகே, 1 into 17 into 23 into 29. ஓகே, அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? LCM 11
11339 will be the answer. 11339. So அப்போ அதோ இந்த சம்மோட LCM இது HCF is 1. Okay. So HCF இது LCM 11339. Okay. 11,339. So இது வந்து செகண்ட் சம்முக்குரிய ஆன்சர். இப்போ தேர்ட் சம், தேர்ட் ப்ராப்ளம். நம்பர்ஸ் என்னது 8, 9, 25. ஓகே, 8, 9, 25. இப்போ 8 எப்படி எழுதலாம்? 4 2s எழுதலாமா? இந்த 4 எப்படி எழுதலாம்? இன்னும் இந்த 4 2 into 2 எழுதலாம், இன்னொரு ஒரு into 2, இந்த into 2 எழுதிக்கிறோம். ஓகே, சரி. இப்போ அடுத்து 9 எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர்னு எழுதலாமா? 9 வந்து 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். சரி, 25 எப்படி எழுதலாம்? 5 ஸ்கொயர். ஓகே, 5 ஸ்கொயர். இப்போ இது எப்படி இருக்கு? 2 into 2 into 2ங்கிறது நத்திங் பட் 2 கியூப். ஓகே, 2 கியூப். இப்போ இந்த மூணு நம்பருக்குமே 2 கியூப், 3 ஸ்கொயர், 5 ஸ்கொயர்னு வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த மூணு நம்பருக்குமே எதுவுமே என்னது? காமன் ஃபேக்டர்ஸ் இல்லை. அப்போ இதோட காமன் ஃபேக்டர் என்ன வந்துடும்? 0ன்னு எழுதுவோமா? மாட்டோம். ஒய் எல்லாத்துக்குமே என்ன பண்ணலாம்? இன்ட்டு 1ன்னு ஒன்று எழுதிக்கலாம்ல. இன்ட்டு 1 இஸ் த சேம் நம்பர். இந்த இன்ட்டு 1 என்னது? அதே சேம் நம்பர் தான் திருப்பி கொடுக்க போகுது. ஓகே, ஸோ அப்போ HCF இஸ் ஈக்குவல் டு 1. எந்த ஒரு காமன் ஃபேக்டருமே இல்லை அப்படின்னா அது என்ன எழுதிக்க வேண்டியதா? HCF ஈக்குவல் டு 1. இப்போ LCMக்கு தனியாக எழுதிக்க வேண்டியதான். LCM என்ன வரும்? 2 கியூப் 3 ஸ்கொயர் இன்டூ 5 ஸ்கொயர். நத்திங் பட் அப்படியே எல்லா நம்பருமே அப்படியே வந்துடும். 8 into 9 into 25. அதுதான் என்ன பண்ணியிருக்கோம்? 2 கியூப் 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். ஸோ அப்போ இதுக்கு LCM என்ன வருது? கால்குலேட் பண்ணோம்னா மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 1800 will be the answer. ஸோ இப்போ இந்த சம்மோட HCF வந்து 1, LCM வந்து 1800. ஓகே, ஸோ இந்த தேர்ட் ப்ராப்ளமும் இப்போ நம்ம ஈஸியாக முடிச்சிட்டோம். நீங்கள் வந்து இது ஃபேக்டரைசேஷன் மெத்தட் நம்ம முன்னாடி போட்டோம்ல, அப்படி போட்டு கூட இதை ஆன்சர் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்கலாம், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் என்னோட மெயில் ஐடி இருக்குது. அண்ட் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், இந்த வருஷத்துக்கான ஆஃப்லைன் கிளாஸஸ் நம்ம திருச்சி, தமிழ்நாடு இருக்கக்கூடிய திருச்சி டிஸ்ட்ரிக்ட், நம்ம திருவரம்பூர்ல நம்ம ஆஃப்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்குது. யாரெல்லாம் அட்மிஷன் போட விரும்புறீங்களோ நீங்க எல்லாருமே என்னோட கான்டாக்ட் நம்பர் இல்லை மெயில் ஐடிக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, அப்படியே இதுக்கு அடுத்து உங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அதுலேயும் நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ. லெட் அஸ் மீட் இன் another video.